ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் அடுத்தடுத்து செம்ம விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம டைரக்டர் சாரு. அடுத்து என்ன அப்படின்னா, சீக்கிரமாகவே வந்து ரீயூனியன் இருக்குது அப்படின்னு. ரீயூனியன் வந்து ரொம்ப லென்த்தாக போகாது, அதாவது ரொம்ப நாள் ஆகாது, இழுக்க மாட்டாங்க, சீக்கிரமாகவே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சரி. இப்போ பிரச்சனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களே, கொஞ்ச நாளுக்கு வந்து எப்படி கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு சீக்கிரமாகவே ரீயூனியன் வச்சுருங்க அப்படிங்கிறது தான் மக்களோட, அதாவது ஆடியன்ஸோட வந்து ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக டைரக்டர் அதை பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, ரொம்ப லென்த்தாக வந்து விஜய் காவேரி பிரித்து வச்சா ஏன் இப்படி பிரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஆனால் சீக்கிரமாக வந்து விஜய் காவேரி சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரிஞ்சு வீட்டுக்கு கூட இன்னி போகலை, நம்ம சீக்கிரமாக சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் நடக்கும் அப்படின்னு தெரியல. இந்த பிரிவு வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் விஜய்க்கும் காவேரிக்கும். அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ரீயூனியன் சீக்கிரமாக நடக்குமா அப்படின்னா தெரியல, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது. ரீயூனியன் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. விஜய் காவேரி மீட் வந்து அதுக்கப்புறமா வந்து எந்த மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா தான் வந்து இவன் சேர்த்து வைப்பாங்க விஜய் காவேரியை. மற்ற நிவினோ குமரனோ யாருமே சேர்த்து வைக்க மாட்டாங்க. வெண்ணிலா தான் வந்து விஜய் வந்து சேர்த்து வைப்பாங்க. காவேரி விஜயும் நீங்கள் 2 பேர் தான் நல்ல ஜோடி, நீங்கள் 2 பேர் தான் வாழணும், நீங்கள் 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நான் வந்து இல்லை, நான் வந்து முடிஞ்சு போனது அப்படின்னு அவங்க கண்டிப்பாக சேர்த்து வச்சுட்டு தான் அவங்க வீட்டை விட்டு போவாங்க நான் சொல்கிறேன். ஆனால் இந்த பிரிவில் வந்து நிறைய விஷயங்களை வந்து விஜய் காவேரிக்கு ஒரு கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்க அவ்வளோ விஷயங்கள் அவங்க வந்து அடி வாங்குவாங்க, மிதி வாங்குவாங்க, எல்லாமே இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க.